புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் படுகொலை தொடர்பிலான வழக்கை கொழும்பு நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டாம் என தெரிவித்து யாழ் குடாநாட்டில் இன்று 2வது நாளாகவும் கவனீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த கவனஈர்ப்பு போராட்டம் இன்று முற்பகல் பல்கலைக்கழக வளாகத்தில் இடம்பெற்றிருந்தது. மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் படுகொலை தொடர்பான வழக்கை கொழும்பிற்கு மாற்ற வேண்டாம் என இதன்போது மாணவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மாணவி வித்யாவின் படுகொலை தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கை மாற்றப்படுவதை யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மாணவர் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை இது வெளிப்படுத்தி காட்டுகின்றது. ஆகவே இதை மாற்றுகின்ற நடவடிக்கைகளை முழுமையாக நிறுத்தி குற்றம் இழைக்கப்பட்ட மண்ணிலேயே அதற்கான தீர்ப்பும் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். அத்தோடு போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தை அடுத்து யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் உயிரிழந்தமைக்கு நீதி வழங்குமாறும் இந்த போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த கவனஈர்ப்பு போராட்டம் சுமார் 1 மணி நேரம் நீடித்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் படுகொலை தொடர்பிலான வழக்கை கொழும்பிற்கு மாற்ற வேண்டாம் என கோரி புங்குடுதீவு மக்கள் நேற்று அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும்.